ஸோ வணக்கம் மக்களே, ரொம்ப நாளுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்தியன் 2 ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 1 வீக்காக கம்ப்ளீட்டாக அந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ கழிவுகளே ஊற்றிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் ஏன் அப்படின்றது வந்துட்டு அந்த ரீசன்ஸ் நம்ம இன்னைக்கு எதுக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த படம் இப்பன்னு கிடையாது, ஆக்சுவலாக தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்தப்பயுமே வந்துட்டு அந்த படத்துக்கான பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே யாருமே கொடுக்கல. பிகாஸ் படத்தில் வந்துட்டு மேக்ஸிமம் சொல்கிறதுக்கு நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்குது. பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு 1-2 பாயிண்ட் கூட அங்கே இங்கே நம்ம தேடி பார்த்தா கிடைக்கல. அப்படி தான் இருக்குது படம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை வந்துட்டு ஆஃப்டர் ஒரு ப்ரீஃபாக என்ன ஒரு 1 மந்த் தான் ஆச்சு. 1 மந்த் ரிலீஸ் ஆகி 1 மந்த்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடி கொடுத்துட்டாங்க. ஓடிடி ரிலீஸே ஆயிடுச்சு. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் படத்தை வந்து நான் திரும்பவும் ஒரு வாட்டி படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே ரிவ்யூ இதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றது பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் 2 ஒரு சின்ன ரிவ்யூ. ஃபைன். ஸோ படத்தை வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், கிரிட்டிக்ஸோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேன் சைட்லேருந்து பார்த்தா கூட படம் வந்துட்டு ஒரு டிசாஸ்டராக தான் இருக்குது. ஃப்ளாப்புன்னு கூட சொல்ல முடியாது, டிசாஸ்டர் தான். படம் சுத்தமாக எந்த சென்டர்லையுமே ஓடலை. அதுக்கான பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எல்லாருமே இந்தியன் 2 வரப்போது ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும்னு நினச்சாங்க. பட் மேபி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சா, ஸோ நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால அதில் அந்த அளவு கண்டென்ட் இல்லாமல் நமக்கு அது பிடிக்குமா போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் எப்படி சொன்னாலுமே படம் ஒரு ஃப்ளாப் அப்படின்றது தான் உண்மை. ஸோ படத்தில் வந்துட்டு நம்ம ஏன் இந்த அளவுக்கு நம்ம ஃப்ளாப் நம்ம எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்தியன் 1 அதாவது இதோட ப்ரீக்வல். இப்போ வந்துட்டு இது இந்தியன் 2 வந்து சீக்வலாக எடுத்திருக்காங்க, கண்டினியூஷன் ஃபார் பார்ட் 1 அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பார்ட் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் 96 வந்த படம். பட் அப்போ அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த படத்தை வந்துட்டு சேனலில் போடும்போது நம்ம பார்க்கலாம், பார்த்தா என்கேஜிங்காக இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு சோஷியல் காஸ்க்காக மட்டும் படம் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாகவும் படம் இருக்கும். ஒரு காமெடி ட்ராக் தனியாக கவுண்டமணி செஞ்சதுக்கு ஒரு காமெடி ட்ராக் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராக்ன்றது இந்த படத்தில் கிடையாது. யாருமே ஒழுங்காக அதுக்கான சூட்டபிள் பர்சன் யாருமே கிடையாது. படம் ரொம்ப லென்த்து, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 1 நிமிஷம் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேட்டருக்கு கட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் கட்லாம் பண்ணி 2 hours 40 minutes எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே லென்த் வந்துட்டு ஒரு பெரிய ஆஸ்பெக்டாக இருந்துச்சு. ஸோ சீக்வலாக வரும்போது அவங்க வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு சம்வேர் தே ஹேவ் டு ஜஸ்டிஃபை. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலையோ அப்படின்றது பெரிய இதாக தோணுது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை கேட்டோன்னா நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். தரமாக ஒரு 5 பாட்டு. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டுக்கு கூட வைப் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு அக்கடான்னு நாங்கள் கூட போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக பச்சை கிளிகள் தோளோடு, அது ஒரு நல்ல சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக்கு, டெலிஃபோன் மணி போல் சிரிப்பா ஒளிவான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கு. இது எல்லாத்த விட அதிகமாக கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பேட்ரியாட்டிக் சாங்கு. இன்னைக்கு வரைக்கும் சும்மா ஒரு பேட்ரியாட்டிக்காக வைக்கணும்னு நினச்சா அந்த பாட்டு தான். அவ்வளோ ஒரு சாங்கு ஏஆர் ரஹ்மான் கம்போசிஷனில் அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணிட்டாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அனிருத் கிட்ட கொடுக்கும்போது அனிருத்தால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியல. இதில் வந்துட்டு இந்தியன் 1 பண்ணதை விட ஒரு 10% தான் சம்திங் இந்தியன் 2 கொடுத்துருக்காங்க. அதுதான் மியூசிக். ஸோ மியூசிக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக விழுந்துருச்சு. அண்ட் அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் வைஸ்லேருந்து வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க. 150 to 300 crores ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னு சொல்கிறீங்க. பட் அந்த பட்ஜெட் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு கேலண்டர் சாங் ஒன்று வருது, ரெண்டாவதுல வந்துட்டு ஸ்பேஸில் பறந்துகிட்டே ஒருத்தர கொலை பண்ணுறது ஆஃப்டர் இன்டர்வலில் வருது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபுல்லாக தங்கத்தில் பண்ண மாதிரி ஒரு பில்டிங்கு, ஒரு வீடு, அப்புறம் வந்துட்டு செட் ஒர்க் நிறையா. அந்த பாட்டுக்கான ஒரு செட் ஒர்க், தாத்தா வராரு சாங்க்கு பாட்டுக்கான செட் ஒர்க்கு, இப்படிதான் போயிட்டு இருக்கு படம். பிரம்மாண்டம் அப்படின்றது சங்கர் டைரக்ஷன்ல இருக்க பிரம்மாண்டம்லாம் வேற என்னமோ இருக்கும், கண்டென்ட் இருக்கும் அதில். பட் இது எதுவுமே கிடையாது. வெறும் வந்துட்டு ஹை எண்ட்ல காமிச்சிட்டா மட்டும் பத்தாது இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொடக்ஷன்ல நிறைய செலவு. இது வரைக்கும் ப்ராப்பரான பிரேக்கப்ல எதுவுமே கிடையாது. 150 to 300 crores சொல்றாங்களே தவிர அதுக்கான பிரேக்கப் என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல இதே ஒரு டாக்டிக்ஸ் தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு படமா எடுத்துட்டாங்க, பட் அது லென்த்தா வரும் அப்படின்றதுனால அது 2 படமா ட்ரிம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அதுவே வந்துட்டு அவங்களோட பட்ஜெட்டை கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ராஃபிட் அவங்களுக்கு. இப்படிதான் இருந்தது. பட் இந்தியன் 2 அதே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. திரும்ப இதுக்கு ஒரு 3rd பார்ட் வேற இருக்கான். அது எந்த பொறுமையில இருக்க போது நம்ம ஒன்றும் புரியல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இது வரைக்கும் எல்லாம் முட்டை கொடுத்துருக்காங்க. யாரு சங்கர்ல இருந்து சரி,
கமல்ஹாசன், சித்தார்த்ல இருந்து எல்லாருமே அந்த ஒர்க் பண்ணாங்க. எல்லா க்ரூவுமே வந்து இந்தியன் 3க்காக தான் நாங்கள் இந்தியன் 2வே பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 3க்கான ஹைப்பை இன்க்ரீஸ் பண்றாங்க மறுபடியும், அவ்வளவுதான். நம்ம இந்தியன் 2 பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னா, ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இந்தியன் 3க்கு போனா மேபி அது நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு ஹிஸ்டாரிக் பீரியடுக்கான ஃபிளாஷ்பேக் இருக்கு, அதை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியன் 2 எண்ட்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அந்த போர்ஷன் வரும்போது நல்லா இருக்குமோ, மேபி அந்த பாரா சாங் வந்துட்டு நல்லா பண்ணியிருப்பாரா அனிருத் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. ஓகே, சினிமாட்டோகிராஃபி, அந்த கலரிங்ஸ், கேமராஸ், இது எல்லாமே நீங்க நல்லா செட் பண்ணிருக்கீங்க. பட் எடிட்டரால படத்தை காப்பாற்ற முடியல. பிகாஸ் ஒரு நான் லீனியர் எடிட்டிங் மாதிரி பண்ணி ஒரு சீன் நடக்குது, பேரலா காட்டுறாங்க. அங்க ஒரு சைட்ல வந்து கமலோட ஒரு ட்ராக் போய்கிட்டே இருக்கும். மீன்வைல் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தன் டீமோட ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். திரும்ப கட் பண்ணா கமலோட ட்ராக், திரும்ப சித்தார்த்தன் டீமோட ட்ராக். ஸோ இப்படி மாறி மாறி எடிட்டிங் பண்றது, அது ஒரு கேட்சியாவே இல்லை, என்கேஜ் பண்ணல, ஆடியன்ஸ் பெருசா என்கேஜ் பண்ணல. பட் இதை விட பெருசா அந்த படத்துக்கு எடிட்டிங்கும் பண்ண முடியாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, சங்கரோட படத்தும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா படமா இருக்கட்டும், ஒரு அந்நியனா இருக்கட்டும், ஒரு முதல்வனா இருக்கட்டும், ஜென்டில்மேனா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், ரோபோ எந்திரனா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு பெரிய சீன் இருக்கும். இப்போ முதல்வன்ல பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ சீனா இருக்கட்டும், இல்ல ஒன் டே சிஎம்கான சீனா இருக்கட்டும், அந்நியன்ல மட்டும் அந்த ஃபைட் சீன் இருக்கு இல்லையா, அந்த மார்ஷியல் ஆர்ட் ஃபைட் சீன், அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். பட் இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு அது டைம் என்கேஜிங்காவே தெரியாது, அது எவ்வளவு டைம் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை அந்த ஒரு சீனை பார்த்து முடிச்சா. பட் இந்த படத்துல எல்லா சீனும் அந்த மாதிரி லென்த்தா தான் எடுத்திருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அதை வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த பேரலல் எடிட்டிங் மாதிரி பண்ணி இங்க பாதி அங்க பாதி இங்க பாதி அங்க பாதின்னு போட்டு டோட்டலா நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கே தலைவலி வர வச்சுதான் படத்தை விட்டாங்க. ஸோ சங்கரோட அந்த ஒரு மேஜிக் இல்லை இந்த படத்துல. அவர் கொடுக்குற அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே, ஒரு கண்டென்ட் ஓரியன்டா படம் வரல. ஸோ இதுவே பெரிய ரீசன் ஃபார் த டிராபேக் ஆஃப் த மூவி. மேபி சங்கர் வந்துட்டு அவுடேட்டடா இருக்காரா என்னன்னு தெரியல. பட் அவுடேட்டட் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவராக போட்டுக்கிட்ட விஷயங்கள் தான் வந்துட்டு ட்ரெண்ட் பண்றது, வாட்ஸ்அப்ல ட்ரெண்ட் பண்றது, ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றது, ஃபேஸ்புக்ல லைவ் வர்றது. அப்புறம் பிரியா பவானி சங்கர் சொல்லுவாங்களே, பாட்டு ஏஆர் ரஹ்மான் கச்சேரிக்கு தான் நான் ஐடியூன்ஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு சொல்றது, அப்படின்னு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டா காட்டுறன்ற பேர்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிருக்காங்க தவிர வேற ஒன்றும் பெருசா பண்ணல. ஸோ மொத்தமா பார்க்கும்போது படம் ஃபிளாப் பண்றது நான் சொல்லிதான் தெரியணுன்றது கிடையாது, டோட்டலாவே படம் ஃபிளாப் தான். பட் ஸ்டில் சங்கர் ஒரு பொட்டென்ஷியல் டைரக்டர்ன்றதை நம்ம வந்துட்டு சின்ஸ் 95, 97 இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்றத. ஸோ பிலீவ் பண்ணுவோம், 3 அட்லீஸ்ட் நம்மளை வந்துட்டு ஒரு 20-30% சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் அவங்க திரும்ப போய் ரீஷூட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குமா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, பிகாஸ் பட்ஜெட் கிடைக்கணும், திரும்ப ஏதோ ஒரு பட்ஜெட் கிடைச்சா அவங்க ஒர்க் ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குமா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து we need to expect for இந்தியன் 3 வரட்டும். இந்தியன் 3 வந்தால் வரும்னு நினைக்கிறேன், வந்தால் அதுல எப்படி அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா படத்துல வந்துட்டு கேஸ்ட் வந்து பெருசா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க குரூப் ஒரு 4 மெம்பர்ஸ், சித்தார்த், ஜெகன், பிரியா பவானி சங்கர் ஒரு கூட ஒருத்தவர், இது இல்லாம வந்துட்டு பாபி சிம்ஹா, அவர் தான் வந்துட்டு இப்ப இதுல கேரக்டர் காமிச்சிருக்காரு. ஸோ பாபி சிம்ஹா தான் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வருது. எனக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இப்ப சித்தார்த் வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜ் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க, அவர் தான் வந்துட்டு கம்பேக்னு சொல்றாங்க. ஸோ அந்த அவர் எமோஷனலா சொல்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியுது. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ஓகே, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்போ அவர் அழுவும் போதும் சரி, இல்லை வந்துட்டு இந்தியன் மேனா நீங்க ரிட்டர்ன் போன்னு சொல்லும் போதும் சரி, எவ்ரி திங் லுக் லைக் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஏதோ ஒரு நடிக்கிறாங்க, பக்காவா நடிக்கிறாங்கடா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருந்துச்சே தவிர அந்த கேரக்டர் ரியலைஸ் பண்ணி அவங்க பண்ணல. இட் லுக் வெரி வெரி ஆர்டிஃபிஷியல். பாபி சிம்ஹா சொல்லவே வேணாம், ஏதோ எதிரியோ போர்ட்ரே பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. வராரு போறாரு, அது இப்போ இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும்னு அவரா ஜட்ஜ் பண்ணிட்டாரான்னு தெரியல. ரொம்ப வெறப்பா வராரு, பண்றாரு, போறாரு. கிளைமேக்ஸ்ல சில விஷயங்கள் இருக்கே, பாபி சிம்ஹாவுக்கு கொண்டு ஒரு வர்மகலையை போட்டுருவாரு, அவர் டெத் பெட்ல இருக்காராம்.
ஸோ அதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் வந்துட்டு அவங்க பண்ண ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்றாங்க ஃபார் 1%க்காக வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் கொலை பண்ணிருக்காங்க. அவரை வந்துட்டு அந்த 1%க்காக விட்டுறாங்களாம். அதுல வந்துட்டு சொல்றாங்க இவனை இந்தியனை பிடிக்கிறது தான் அவனுக்கு முக்கியமான வேலை, ஸோ அதை கண்டிப்பா அவன் பிடிச்சி கொடுப்பான்னு வேற சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி லாஜிக்கலா யோசிக்கிறாங்கன்றது தெரியல. ஆனா லாஜிக்கா இந்த படத்துல நீங்க எப்பயுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாது. எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆன சீன் பாத்தீங்கன்னா மேபி அந்த லோன் வாங்கி ஒரு பையன் வந்துட்டு இறக்குற சீன் ஒன்று காமிச்சாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஏன்னா படிக்கிற பசங்க நிறைய பேர் லோன் வாங்குறாங்க, அதை கட்ட முடியாம கஷ்டப்பட்ட பசங்களை நானும் பார்த்துருக்கேன். எங்க காலேஜ் மேட்ஸே சில பேர் இருக்காங்க கட்ட முடியல. பட் ஸ்டில் எங்க காலேஜ்ல ஒரு மினிமம் ஃபீஸ்ன்றதுனால மேபி அது ஈஸியாக கொஞ்சம் கட்டிக்கலாம், ஸ்பேன் அதிகம்லாம். பட் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி படித்த பசங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை இங்கே இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் வந்தோ இல்லை லோயர் மிடில் கிளாஸ் வந்தோ பசங்க வந்து படிச்சு ஒரு லோன் வாங்கி படிச்சு அந்த லோனை வந்துட்டு ரீபே பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், வேலை கிடைச்சாலும் அதில் நம்ம சஸ்டெயின் பண்றது பெரிய விஷயம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் மேபி எனக்கு கொஞ்சம் நல்லா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அந்த விஷயம் மட்டும் கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரகுல்ப்ரீத் சிங் மட்டும் தான் அவங்களோட பர்ஃபெக்ட் போர்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணிருந்தாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவங்க பேச ஒரு டைலாக்ஸுமே வர்றது ஒரு 2-3 சீன் தான். பட் மேபி அவங்க பேசுகிற டைலாக்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இட் ஃபெல்ட் குட். அது வந்துட்டு ஆப்டா இருக்கு, கரெக்டா இருக்கு அந்த டைலாக்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுதான் ரியாலிட்டி. ஸோ ரகுல்ப்ரீத் சிங் பட் அதையும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் ரகுல்ப்ரீத் சிங் வந்துட்டு ஒரு 2017 to 19 பீரியட்ல வந்துட்டு ஒரு ஹை ஃபேம்ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து 2025 இந்த 5 இயர்ஸ்ல அவங்களுக்கு நிறைய டவுன்ஃபால் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஃபேம் கிடையாது. ஸோ அந்த ஃபேம் இல்லைன்னு போது அவங்கள பார்க்கும்போதும் டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு கேப் நிறைய வந்துருச்சு, ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆஃப் கேப். அயர்லாண்டில் பண்ணும்போது அயர்லாண்டில் பெருசாக நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது மீறி இந்தியன் டூல வரும்போது இந்தியன் டூலையும் பெருசாக கனெக்ட் பண்ண முடியல ரகுல்ப்ரீத் சிங்கோட கேரக்டர். பட் அந்த கேரக்டர் மற்ற கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இட் ஃபெல்ட் ஜென்யூன், கரெக்டாக இருந்துச்சு, ஆப்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படிதான் அந்த மாதிரியான கான்செப்ட் தான். மற்றபடி இருக்க 2-3 பேருக்கு அந்த எமோஷனல் சீன்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு எதுவுமே லுக் வெரி ஆர்டிஃபிஷியல் எதுவுமே வந்துட்டு கனெக்ட் ஆகலை. ஆடியன்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகலை, பர்சனலாகவும் கனெக்ட் ஆகலை. அது ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு படமே. அண்ட் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டே படத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்காது. தேர் ஷுட் பி சம்திங். ஒரு சோஷியல் காக்காக பேசுகிறாங்க, ஓகே நீங்கள் சோஷியல் காஸ்க்காக தான் பேசுகிறீங்க. பட் இப்போதைக்கு எல்லாருமே லஞ்சம் வாங்குறது குரூப் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. பிகாஸ் இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ஒரு சில இதுல கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வந்து நம்ம போறோம், ஏதோ ஜாப்காக நம்ம போறோம்னா வாங்குறாங்க. 10ல் வந்துட்டு 8 பேர் லஞ்சம் வாங்குறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இங்க கேஷ் கொடுத்தாலும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் அதுலயும் சில 2 பேர் வந்துட்டு இல்ல வைங்க என் வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால ஜட்ஜ்மெண்டெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் வந்துட்டு சங்கர் மாதிரி ஒரு டைரக்டர், கமல் மாதிரி வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கும்போது இப்படி பொட்ரே பண்றது இட்ஸ் லுக்ஸ் லைக் பேட். அது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதா இருக்கு. கண்டிப்பா ரமணா படத்துல சொல்லியிருக்காங்க. ரமணால வந்துட்டு சொல்லியிருக்கிறது அதுதான். ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு லஞ்சம் வாங்கிருந்தாலும் யாரோ ஒருத்தவன் அந்த லஞ்சம் வாங்காம ஜென்யூனா இருக்கவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் நீங்க காமிச்சிருக்கணும். ஸோ அதையும் நீங்க காட்டும் போதுதான் ஒரு நம்பிக்கை வரும். வித்தின் த சொசைட்டி வந்துட்டு எல்லாரும் பிலீவ் பண்ணுவாங்க, இன்னமும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, ஜென்யூனா இருக்க பசங்க இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம்னு தோணும். பட் இப்போ நீங்க காமிச்சிருக்க விஷயம் காமனா எல்லாருமே இப்படிதான், நம்மளும் அப்படி இருக்குல்ல, தப்பு இல்லையே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி இருக்கு இந்த படம். ஸோ அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை. இன்னொரு விஷயம், கமலுக்கான மேக்கப் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பா இருக்கு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னு சொல்ல முடியல, அது என்ன மேக்கப்னே தெரியலங்க. நிறைய லோ பட்ஜெட் மூவிஸ்லேயே வந்துட்டு மேக்கப்லாம் சூப்பராக இருக்கு, ஸ்டைலிங்லாம் அவ்வளோ நல்லா பண்றாங்க. சங்கர் வந்துட்டு நிஜமா சங்கர் வந்துட்டு ரஜினிக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்டைலிங்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டைலிஷாக காட்டலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். பட் கமலுக்கு இப்படி ஒரு பெரிய படத்துல ஏன் அவ்வளோ ஒஸ்டான மேக்கப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்துட்டு அன்வான்டா தெரிஞ்சது. ஒரு கெட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்குன்னே தெரியல. ஒரு ஷாட்டுக்கும் அவ்வளோ வேரியேஷன்ஸ் வருது. ரிவியர் லாங் டேர்ம்ல எடுத்துருக்காங்க, ஒரு 6 இயர்ஸாக அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கிளைமேக்ஸ்ல வரும்போது 6 பேக்லாம் வைக்கும் போதெல்லாம் எப்பா ஏன்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
அது இல்லாமல் அந்த யூனிபைக் சீன் இருக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் அந்த வண்டி எடுத்துன்னு சுற்றிக்கினே இருக்காரு. அவர் போறாரு, ஊரையே சுற்றுறாரு, சென்னையே சுற்றி காட்டுறாரு, ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறாரு, ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுவார், காரை ஓவர்டேக் பண்ணுவார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றது சத்தியமாக தெரில. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை போட்டு சொதப்பி வச்சதுனால இந்த படம் வந்துட்டு ஒரு டிசாஸ்டராக போய் முடிஞ்சிருக்கு. அதை சொன்ன மாதிரி மேபி இந்தியன் 3ல வித் 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த படம் 0 டாலரன்ஸில் நம்ம போய் பார்த்துட்டோம். ஸோ 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துட்டு நம்ம இந்தியன் 3க்கு போகலாம். மேபி அங்கேயாச்சும் கண்டென்ட்டை ஒழுங்காக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஹோப் தி பெஸ்ட். வெயிட் பண்ணுவோம், இந்தியன் 3க்காக வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் சங்கர் ஒரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ஒரு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு ஒரு வேற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு டேரக்டர், பிரம்மாண்டத்துக்கான டேரக்டர். ஸோ அவரோட பிரம்மாண்டத்தில் வந்து ஏதோ ஒரு சில பிழைகள் நடந்திருக்கு. சரி, அதை அப்படியே ஹேண்டில் பண்ணுறாரு. இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுவார்ன்றதை நான் நம்பி இந்தியன் 3க்கு வெயிட் பண்ணுவோம். இந்தியன் 3 வரும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பார்க்கலாம். பட் அப்படியும் அவர் இன்னுமே அவரை டெவலப் பண்ணிக்கல, இப்படியே தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் வேற ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி அது இந்தியன் 3 தான் வந்துட்டு அவருக்கு கடைசி மூவியாக கூட அமையறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் தமிழ்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சக்ஸஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ண போது ஹூ சங்கர் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஜாம்பவான் ப்ரூவ் பண்ண போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.